ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீட்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு சிறுவன் சாமுவேல். சிறுவன் சாமுவேல். இன்றைக்கான வேதவசனம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். அன்னாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அந்த பெண் ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்படி நீங்க தந்தீங்கன்னா என்னுடைய குழந்தைய ஆலயத்து வேலைக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏசப்பா அந்த பெண்ணுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளைய கொடுத்தாங்க. அந்த குழந்தை பேரு தான் சாமுவேல். அன்னாள் ஏசப்பாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, தன்னுடைய ஆண் பிள்ளைய நான் உங்ககிட்டயே கொடுத்துருவேன்னு. அதனால சாமுவேல் சற்றே வளர்ந்த உடனே ஆலயத்தில் உள்ள ஏலி தாத்தாட்ட வந்து குட்டி சாமுவேலை விட்டாங்க. ஏலி தாத்தாவுக்கு வயசாயிக்கிட்டே போச்சு. அவருக்கு சரியா கண் பார்வை கூட தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு ரொம்பவே உதவியா இருந்தது யாருன்னா சாமுவேல் தான். சாமுவேல் ஏலி தாத்தா சொல்ற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு சமத்தா இருந்தாரு. சாமுவேல் குட்டி பையனா, நல்ல பையனா, செல்ல பையனா, தங்க பையனா கீழ்ப்படிஞ்சு இருந்தாரு. ஒரு நாள் சாமுவேல் ஆலயத்துல தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே சாமுவேல் எந்திரிச்சு பார்த்தாரு. தாத்தா நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நடந்து போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் சாமுவேல் போய் தன்னுடைய படுக்கையில படுத்துட்டாரு. திரும்பவும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே தாத்தா மறுபடியும் கூப்பிடுறாங்களான்னு சொல்லி எந்திரிச்சு தாத்தாட்ட போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சாமுவேல் சொன்னாரு. உடனே தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் நல்லா சமத்தா படுத்துக்கோ என்ன அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு. திரும்பவும் வந்து சாமுவேல் தன்னுடைய படுக்கையில போர்வைய போத்திக்கிட்டு படுத்தாரு. திரும்பவும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே மறுபடியும் ஏலி தாத்தாட்ட போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோன்ன அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஏலி தாத்தாவுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை ஏசப்பா சாமுவேலை கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சாமுவேல் அடுத்த முறை சத்தம் கேட்டா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லணும், சரியா அப்படின்னு சாமுவேலை அனுப்பி வச்சாரு. சாமுவேல் மறுபடியும் போய் படுக்கையில படுத்தாரு. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு, சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு. உடனே சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, ஏலியுடைய பசங்க ரொம்ப தப்பு பண்றாங்க, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பாவம் பண்றாங்க, அவங்கள நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வசனத்தை கேட்டுட்டு சாமுவேல் நைட் அப்படியே தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்ச உடனே ஆலயத்துல உள்ள வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஏலி தாத்தா வந்து, நைட்டு ஏசப்பா என்ன வசனத்தை பேசினாங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே சாமுவேல், ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, உங்க பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, அதனால தண்டிக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே ஏசப்பா எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாரு அப்படின்னு ஏலி தாத்தா சொன்னாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில நாம கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா, சாமுவேல் ஏசப்பா கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஏசப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாம
அம்மா உதவிக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற வேலை இல்லையா உங்களுக்கு, அப்படி நாம சொல்ல போறோமா? இல்ல நாம சாமுவேலை போல கீழ்ப்படிய போறோமா? நாம கத்துக்கிற இரண்டாவது பாடம் என்னன்னா, சாமுவேல் ஏசப்பா வசனத்தை ஏலி தாத்தாட்ட ஷேர் பண்ணாங்க. அதே போல நீங்களும் ஏசப்பா வசனத்தை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.